Welcome to Afternoons Herbals. This video is sponsored by SPO Digital Marketing. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கோல்ட் ப்ராசஸில் எப்படி சார்கோல் சோப் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக பண்ணலாம். இன்னைக்கு கோல்டு ப்ராசஸில் சார்கோல் சோப் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ஃபுல்லாக ஆயில்ஸை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். இந்த சோப்பு சார்கோல் சோப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நான் கொடுக்குற வீடியோஸ் மெஷர்மெண்ட்டோட கொடுக்குறேன் அப்படின்னா அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். பட் இதை நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா காஸ்மெட்டிக் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இன்டெப்த்தாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் நீங்கள் படிக்கும்போது தான் நீங்கள் பல்காக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ கொடுக்குற வீடியோஸ் நீங்கள் வீட்டில் உங்கள் ஓன் யூஸ்க்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் தனித்தனியாக ஒவ்வொரு ஆயில்ஸையும் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் என்ன ஆயில் மெஷர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லும் கோல்டு ப்ராசஸ் செய்யறதுக்கு உண்டான மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆயில்ஸை எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பல்கா சோப் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிளெண்டர் போடணும். ஒரு சோப்பு செய்யறதுக்கு நம்ம ஸ்பூன்லயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். எந்த அளவுக்கு உங்களால மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணும்போது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து சார்கோல் பவுடர் போட்டு அதையும் நல்லா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில்ஸ் மெஷர் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லையும் டிஎம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சு அது ஆறுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆயில்ஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும். எதுக்காக லை யூஸ் பண்றோம் அப்படின்னா, லிக்விடா இருக்கிற சோப்பை நம்ம சாலிடா மாத்தணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம வந்து இந்த லை சொல்யூஷன் வந்து ஆட் பண்றோம். ஸோ இது வந்து கூலிங்கா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஆயில்ஸ் கூட போடணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆயில்ஸ் கூட லை சொல்யூஷனை ஊத்தும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுதான் ஊத்தணும். ஊத்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இட்லி மாவு பதம் வரும்ல அந்த அளவுக்கு அதை வந்து நல்லா கெட்டியாக விடணும். நான் இன்னைக்கு வந்துட்டு ஜெர்னியம் எசென்ஷியல் ஆயில் தான் இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா நம்மளுக்கு எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு, அதாவது உங்களுக்கு என்ன மோல்டு இருக்குதோ இல்ல மோல்டு இல்லை அப்படின்னாலும் நீங்க டீ கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அடுத்த நாள் இல்ல 2 days கழிச்சு கூட நம்ம வந்து அன்மோல்டு பண்ணிக்கலாம். முக்கியமா கோல்டு ப்ராசஸ் சோப் செய்யும்போது கண்டிப்பா நீங்க மாஸ்க், கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம லை ஆட் பண்றதுனால அது நம்ம ஸ்கின்லயோ நம்மளோட ஐஸ்லயோ பற்றக்கூடாது. அதுக்காக நான் வந்து 2 days முன்னாடி எனக்கு சாம்பிள் கேட்டிருந்தாங்க சார்கோல் சோப்பு ஒரு ரீட்டைலர். அவங்களுக்காக நான் அந்த கோல்டு ப்ராசஸ் சோப் செஞ்சிருந்தேன். அதுல சாம்பிள் இருந்தது. அதை அன்மோல்டு பண்ணி கையில வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.